அனிதாவின் காதல்கள் நாவலின் பகுதி 2. முதலில் வைரவன் தானா என்று அனிதாவுக்கு சந்தேகமாக இருந்தது. இருமுறைதான் பார்த்திருக்கிறாள். நீல கலரில் ரொம்ப தொளதொளவென்று டி-ஷர்ட் போட்டுக் கொள்வதுதான் இப்போது ஃபேஷன் போலும். இயல்பாக இருந்தான். அதே ஆசாமிதானா? என்ன பாக்குறீங்க? நான் வைரவன். நீங்க இத்தாலிக்கு போறதா கேன்சல் பண்ணிட்டேன். கண்டக்டர், கொஞ்சம் அடுத்த ஸ்டாப்ல நிறுத்துறீங்களா? பின்னால கார் வந்துகிட்டு இருக்கு. கண்டக்டர் விசில் ஊத அடுத்த ஸ்டாப் வரும் முன்னமேயே வண்டி நிற்க வைரவன், வாங்க அனிதா, இறங்கிடலாம் என்றான் அவன். நான் வீட்டுக்கு போகணும். டிராப் பண்றேன். கமான், கெட் டவுன். அனிதா தயக்கத்துடன் இறங்கினாள். அவன் சொன்னால் எலக்ட்ரிக் ட்ரெயின் கூட பாதியில் நிற்கும் போல தோன்றியது. வெளியே வெயில். காக்கா இல்லை. பெண்ணுக்கு திருமண வயது 21 என்று ஒரு ஆட்டோ காலியாக போயிற்று. மரியாதையான தூரத்தில் நின்று கொண்டிருந்தது காண்டசா கார். பிரின்சிபல் உங்களை பார்க்கணும்னாங்க. பார்த்துட்டா போச்சு. டிரைவர் கார் கதவை திறந்து வைத்திருக்க சாவியை வாங்கி கொண்டு டிரைவர் சீட்டில் தன்னை நுழைத்து கொண்டு இடது பக்கத்து கதவை திறக்க அனிதா தயக்கத்துடன் ஏறிக்கொண்டாள். அவர், டிரைவருக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அனிதா, அந்த ஆளுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா பேட்டா, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துருவான். உள்ளே ஏசி ஜில் என்று இருந்தது. குட்டியான கலர் டிவி இருந்தது. அதில் கிரிக்கெட் ஓடிக்கொண்டிருந்தது. எதுக்காக வந்தீங்க? உங்களை பார்க்கத்தான். ரசீது கேட்கவா? ரசீதா? சிரித்தான். சேச்சா, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. மௌனமாக இருந்தாள் அனிதா. தொடர்ந்து, உங்களன்னா ஒன்ன, மதுவை சேர்த்து இல்ல. அனிதாவுக்கு புரியவில்லை. பயமாக இருந்தது. இங்குமங்கும் பார்த்தாள். டெண்டுல்கர் பவுலரின் தலைக்கு மேல் ஒரு 4 அடித்துக் கொண்டிருந்தார். ஓரமாக உட்கார்ந்து இடைவெளியை மிகைப்படுத்தி கொண்டாள். என்ன இது, பல் டாக்டர் காத்திருக்கிற பேஷண்ட் மாதிரி உட்கார்ந்து இருக்க? என்ன கிண்டி ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுடுங்க. எதுக்கு இறக்கி விடணும்? அங்கிருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சு வீட்டுக்கு போயிடுவேன். அனிதா, நான் இத்தாலி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போர்டு மீட்டிங்கை ஒத்திக்கு போட்டுட்டு வேளச்சேரியில மத்தியான வெயில்ல பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்றான் வைரவன். என்ன என்று அவள் கேட்காமலேயே தொடர்ந்தான். உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருந்தது. என்னவோ தெரியல. எங்க பிரின்சிபல் உங்களை பார்க்கணும்னாங்க. அதையே திருப்பி திருப்பி சொல்லாத. பிரின்சிபால் இப்ப தட்டு கெடல. பாரு, உங்களை உன்னன்னு கூப்பிட்டா கோவிச்சுக்க மாட்டீங்களே? மாட்டியே. அவசரமா வீட்டுக்கு போகணும். அப்படி என்ன தலை போகிற காரியம்? நாம ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல, நான் போகணும். ஓகே ஓகே, ஐ வில் டிராப் யூ. எனக்கு எதுவும் புரியல. என்ன புரியல? எதுக்காக என்ன நீங்க பார்க்க வந்தீங்க? புரியல? புரியல. எனக்கும் புரியல. எனக்காக இந்த நேரத்துல 8 போன் கால் காத்திருக்குது. 10 பெரிய மனுஷங்க காத்திருக்காங்க. 18ல கையெழுத்து போடணும். ஒரு சேல் டீல் முடிக்கணும். எதுக்காக வந்தேன்னு எனக்கும் புரியல. இங்கே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு புரியவே இல்லை. இங்கதான் திரும்பணும். தெரியும், மோட்டார் சைக்கிள்ல விழுந்தேன்ல. நல்ல வேலை. என்ன நல்ல வேலை? இல்லைன்னா உன்னை சந்திச்சிருப்பேனா? ஓ, அதுக்கா? அனிதா, லுக், அரை மணி நேரம் கிம்கானா கிளப் போய் பேசிட்டு வரலாமா? என்ன சொல்ற? எனக்காக வீட்டுல காத்திருக்காங்க. அனிதா சட்டென்று தீர்மானித்தாள். என்னை பார்க்க ஒரு பையன் வரான். வரட்டும், அரை மணி கழிச்சு வர சொல்லு. கல்யாணம் பேச. அவன் சட்டென்று காரை நிறுத்த பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தவன் டயர் தேய பிரேக் போட்டு ஓய் என்று அதட்டிவிட்டு போனான். தேங்க்ஸ் என்றாள். அவன் புறப்பட்டு சென்றான். அவன் முகம் ஏமாற்றத்தில் விழுந்திருந்ததை கவனிக்க முடிந்தது. அவன் விட்டுப்போன நீலப்புகையின் பெட்ரோல் வாசனை பிடித்திருந்தது அனிதாவுக்கு. என்னடி, கப்பல் மாதிரி கார்ல வந்து இறங்குற? யார் அது என்று சுகந்தி கேட்டாள். அதான் அன்னைக்கு மோட்டார் சைக்கிள்ல விழுந்தானே, அந்த பையன். அவன் டிராப் கொடுத்தான். டிராப் கொடுக்கறான்னு கண்டவ கார்ல எல்லாம் ஏறக்கூடாது, அதுவும் முன்ஷீட்ல. உடனே அம்மா, நீ சும்மாடி, அவளுக்கு எல்லாம் தெரியும், தன்னை பார்த்துக்க தெரியும், தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டா என்று சுகந்தியை பார்த்து சொல்லிவிட்டு, போ அனிதா, போயே தலைவாரி பின்னிக்கோ, அரக்கு கலர் புடவையை எடுத்து கட்டிக்கோ என்றாள்.
அம்மா, சீதா சொன்னாள், யாரோ என்ன பார்க்க வர்றதா. யாரு? நம்ம கோபாலன் இல்ல? அவருடைய சித்தப்பா பையன் சுரேஷ்னு அமெரிக்கால இருக்கானா. ஒரு வாரம் லீவ்ல வந்திருக்கானா. 2 3 பொண்ணு தான் பார்த்தானா. ஒன்னும் சரிப்பட்டு வரலையா அவனுக்கு. ஹோம்லியா பொண்ணு வேணுமா. அனிதாவ ஒரு தடவை பார்த்துட்டோம்னு அந்த மாமி 8 தடவை சொல்லி அனுப்பிச்சிட்டா. உன்னை பார்த்துட்டு பிடிச்சு போயிருந்தா வர டிசம்பர்ல கல்யாணம் பண்ணிக்க மறுபடி வருவானா. நீயும் ஸ்டூடெண்ட் விசாவில் போய் படிப்பு முடிச்சுட்டு 2 பேரும் வேலைக்கு போலாம். என்னம்மா இப்ப போய் கல்யாணம்னுட்டு? இப்ப இல்லடி கல்யாணம். அமெரிக்கா. அனிதாவின் வியாழக்கிழமை கனவுகளில். அமெரிக்க எக்ஸ்பிரஸ் ரோடுகளில் கப்பல் கார் ஓட்டிக்கொண்டு சில வேலை போவாள். சுகந்தி அக்கா தான் உடுத்தி விட்டாள். எங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் நீயாவது அமெரிக்கா இங்கிலாந்துன்னு போ, நாங்கெல்லாம் லீவுக்கு வந்து பார்க்கலாம்ல. அதற்குள் சுகந்தியின் கணவர் ராஜாராமன் உள்ளே எட்டி பார்த்து, என்ன அனிதா, கல்யாணமா என்று விசாரித்தார். நீங்க போய் நாற்காலி எடுத்து போட்டு கார்பெட் விரிச்சு 10 பண பாய் வச்சிருக்கு, அதையும் பிரிச்சு போட்டு ஹோட்டல்ல போய் கேசரி பாத் வாங்கிட்டு வந்துருங்கோ என்றாள் சுகந்தி. எல்லாம் ஆச்சு, உங்க அம்மா அப்பவே சொல்லிட்டா. பொம்மை நாட்டிகள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை என்றாள் சுகந்தி. புதுசா சேஷகோபாலன் கேசட் வந்திருக்கு அனிதா, நீ அதை கேட்கணும். அனிதா தலை பின்னிக் கொண்டு மல்லிகை குடும்போடு கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டாள். பின்னால் ஜிம்பு தெரிந்தான். என்னடி கல்யாணம் உனக்கு? போட. அந்த ஆளை பார்த்தேன், வடா ஸ்டைலா இருக்கான், இங்கிலீஷே ஒரு மாதிரி இருக்கு. யார சொல்ற? அதான் அந்த சுரேஷ், உன்னை பார்க்க வரானே, டிஷர்ட் எல்லாம் பிரமாதமா வச்சிருக்கான். எம்பிஏ பண்ணப்புறம் உடனே அமெரிக்கால எனக்கு வேலை வாங்கி தரதா சொல்லியிருக்கான். அனி பிளீஸ் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிடு. உன் மூஞ்சிக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். இவன் மூஞ்சிக்கு என்னடா என்றாள் சுகந்தி. இவன் அமெரிக்கா போகணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன நியாயம் இது என்றாள் அனிதா. மகாதேவன் உள்ளே வந்தபோது சட்டென்று மௌனமானார்கள். அரட்ட வேண்டாம், அவள்லாம் வந்துருவா என்றார் அவர். சுகு, நீ வெளியே போ, நான் அனியோட கொஞ்சம் பேசணும். சுகந்தி போனதும் அனிதா என்னப்பா என்றாள் பயத்துடன். உன்னை கொண்டு வந்து இறக்கி விட்டானே, யாரு? அதான் அன்னைக்கு மோட்டார் சைக்கிள்ல விழுந்தாம்பா, அவன் பர்ஸை திருப்பி கொடுத்தேன். பெரிய பணக்காரன் போல இருக்கு, காலேஜ் ஃபெஸ்டிவலுக்கு பணம் கொடுத்தான். அவ்வளவுதானே? டிராப் தானே, வேற ஒன்னும் இல்லையே. வேற என்ன? என்னப்பா சொல்றீங்க நீங்க? சரி சரி. அவர் போனதும் அனிதாவுக்கு கண்களில் ஜலம் வந்தது. அம்மா பாலிஷ் போட்ட நகைகளை அவளுக்கு அணிவித்து எல்லா நகையும் நாளா பிரிச்சு வச்சிருக்கேன் என்றாள் அவள். நாளா? ஜிம்புவுக்கு நாளைக்கு பொண்டாட்டி வந்தா அவ பங்கு கேட்பா இல்லையா? எதுக்குமா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்லம்மா. உன்னை யாரும் கட்டாயப்படுத்த போறதில்ல அனிதா. இப்படி சொல்லிண்டே எல்லாரும் கட்டாயப்படுத்துறீங்க. நான் படிக்க வேண்டாமா? ஐஏஎஸ் எழுத வேண்டாமா? எழுத. யாரு வேண்டாம்னா? அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு துரத்தினா எப்படி? யாரடி துரத்துறா அனிதா? உன் நல்லதுக்குத்தானே செய்யறோம். அனிதாவுக்கு எல்லாமே குழப்பமாக இருந்தது. இத்தாலி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போர்டு மீட்டிங்கை ஒத்தி போட்டுட்டு வேளச்சேரியில மத்தியான வெயில்ல காத்திருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அனிதா முழுசாக கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். நான் அழகாவா இருக்கேன்? அழகுனா என்ன? காதில் தங்க லோலாக்கு மாட்டி ஜரிகை கரை போட்ட பட்டுப்புடவை உடுத்தினால் பாதி அழகு வந்து விடுகிறது. அதோடு நெற்றிக்கு நடுவில் பிந்தி ஒட்ட வைத்து மையிட்டு, அனிதாவை கூப்பிடு. பிரேம் போட்டார் போல அவள் வந்து நின்றபோது அவளை பார்க்க வந்திருந்த சுரேஷ், மை காட், இவள்தான் என் மனைவி என்றான். சுரேஷ் உதாரண அமெரிக்க மாப்பிள்ளை. 8ஆம் வகுப்பிலிருந்தே ஐஐடி கனவுகள் புகட்டப்பட்டவன். அதற்காக பிரில்லியன்ட், அகர்வால் என்று தபால் மூலமும் நேரிலும் தயார் செய்து கொண்டு பல் தேய்ப்பதிலிருந்து படுக்கை வரையில் ஐஐடியை ஸ்மரித்தவன். பாஸ் பண்ணி கான்பூரில் முதல் ஆண்டிலிருந்தே அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் ஜாதகங்களை சேகரித்தவன். எங்கே ஸ்காலர்ஷிப், எங்கே அசிஸ்டன்ட்ஷிப் என்று அல்லாடும் இந்த கோஷ்டிக்கு திருநெல்வேலி தெரியாது, லூசியானா, ஒக்லஹாமா தெரியும், புறநானூறு தெரியாது, பாப் மியூசிக் பாய் சார்ஜ் தெரியும். அது ஒரு தனி வர்க்கம். எம்எஸ் முடித்து வேலை கிடைக்கும் வரை ஸ்டூடெண்ட் விசாவை இழுத்தடித்து டிசம்பரில் கல்யாணத்துக்கு வந்தவன் ஒரு வார புயல் வேக சுற்றுப்பயணத்தில்
விளம்பர உதவியுடன் டஜன் பெண்களை பார்த்ததில் அனிதா சுரேஷுக்கு 4வது பெண். பார்த்ததும் அவளை பிடித்து விட்டது. அரக்கு கலர் புடவையில் பவ்யமாக வந்து அவள் சோபாவில் உட்கார, ஹாய், ஐ எம் சேஷாத்ரி சுரேஷ் என்றான். ஹலோ என்றாள் அனிதா. என்ன படிக்கிறீங்க? பாட்டனி. எந்த காலேஜ்? அம்மணி காலேஜ். இங்கிருந்து பஸ்ல போவீங்களா? சில சமயம் ட்ரெயின்லையும் போவேன். அமெரிக்கா பிடிக்குமா உங்களுக்கு? மௌனம். நியூயார்க்ல 48 டிவி சேனல் இருக்கு. என்கிட்ட கார் இருக்கு, ஹூண்டாய் கொரியன் கார். இப்ப சின்ன காண்டோமினியம் இருக்கு ஜெர்சில். நான் நிறைய டிராவல் பண்ணுவேன். கல்யாணம் ஆனப்புறம் நானும் என் பார்ட்னரும் ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி ஆரம்பிக்கிறோம். காண்டோமினியத்தை வித்துட்டு பெரிய வீடு வாங்க போறேன். 2 கேரேஜ் ஹவுஸ். எல்லா முக்கியமான கிரெடிட் கார்டும் வச்சிருக்கேன். அந்த கம்பெனி ஷேர்களை வாங்க எனக்கு முன்னுரிமை இருக்கு. கம்பெனி ஷேர்களை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல கோபால்னு ஒரு கோடு இருக்கு தெரியுமா? அதுல சில ப்ரோக்ராம்களை மொழிபெயர்க்கிற பிசினஸ். அமெரிக்கால எத்தனை மில்லியன் லைன் கோபால் கோடு இருக்கு தெரியுமா என்று சுரேஷ் ஜிம்புவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஜிம்பு அவனை பக்தியுடன் பார்த்து கொண்டிருந்தான். மைக்கேல் ஜாக்சன் ஆனா பெண்ணா என்று விசாரித்துக் கொண்டிருந்தான். வராந்தாவிலேயே தன் அப்பா சேஷாத்திரியிடம், அப்பா, ஐ லைக் திஸ் கேர்ள், அவங்களுக்கு சம்மதம்னா முடிச்சிருங்க என்றான் சுரேஷ். அனிதாவின் அப்பாவிடம் சுரேஷின் அம்மா, உங்களால எத்தனை சீக்கிரம் கல்யாணம் செய்ய முடியும் என்று கேட்டாள். வர டிசம்பர்ல தான் சொன்னீங்க. சத்திரம் கிடைச்சா இந்த தையிலேயே முடிச்சிடலாம்னு சொல்றான் என்றார் சேஷாத்ரி. கஷ்டம் சார், எனக்கு பிஎஃப் லோன் போட்டாலே 1 வருஷம் ஆகும். சத்திரம் பார்க்கணும், டிசம்பர்ல தான் முடியும். அவ்வளவு தள்ளி போட வேண்டாம்னு பாக்குறான். நீங்க தான் பையன் அடுத்த டிசம்பர்ல தான் வரப்போறான்னு சொன்னீங்களே. உங்க டாக்டரை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சு அவனுக்கு. அவன் எப்பவும் அப்படித்தான், நினைச்சானா சாதிச்சிருவான். பணம் பெரிய விஷயம் இல்ல, ஏற்பாடு பண்ணிடலாம். சத்திரத்துக்கு பதிலா ஏதாவது ஹோட்டல்ல வச்சுடலாம் என்றார் அவர். 2 நாள் டைம் கொடுங்க, சொல்லிடுறேன். ஒரு வார்த்தை அனிதாவையும் கேட்டுக்கலாம். மேலும் அவ படிப்பு வேற முடிக்கணும் இல்லையா என்றார் அப்பா. அது பாட்டுக்கு அது. கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் விசா வாங்கறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். அப்ப படிப்பை முடிச்சுக்கலாமே. அனிதாவை மகாதேவன் கேட்டார். என்னம்மா, யூ ஆர் வெரி லக்கி. அவ உடனே தயாரா இருக்கா. என்ன சொல்ற? அனிதா இப்போது கல்யாணம் வேண்டாம் என்று சொல்ல விரும்பினார். அப்பா அந்த பதிலை விரும்ப மாட்டார் என்று பயமாக இருந்தது. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படிப்பா. நீ என்ன சொல்ற என்று மனைவியிடம் கேட்டார். ரொம்ப அவசரப்படுத்துறாளே, நாம விசாரிக்கலாம். விசாரிக்கிறது என்ன விசாரிக்கிறது? அமெரிக்கா மாப்பிள்ள, விசாரிக்கலாம். அதுக்கு இத்தனை அவசரம்? அந்த பையனுக்கு நம்ம பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. அனிதா, நீ தான் சொல்லணும். உன்னை நாங்க ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, தெரியுமில்ல? அனிதா தலையாட்டினாள். சம்மதமா இல்லையா? இப்படி கோவில் மாடு மாதிரி தலையாட்டினா என்ன அர்த்தம்? அன்னிக்கோடி, உனக்கு நிறைய ஷர்ட், சிடி பிளேயர் எல்லாம் கிடைக்கும் என்றான் ஜிம்பு. அனிதாவுக்கு குழப்பமாக இருந்தது. அமெரிக்கா, அதை நினைத்தாலே சென்ட் வாசனை அடித்து பாப் சங்கீதம் கேட்டது. ஏரோப்ளேன் பயணங்களும் நியான் விளக்குகளும் குளகுளவென்று இங்கிலீஷும். உசேனியா ஸ்டோர்ஸுக்கு போய் போனில் மது இருக்கிறாளா என்று சோதித்து பின்னர் அங்கே போனாள். மதுவின் அறையில் மைக்கேல் ஜாக்சன், சல்மான் கான், ஷபானா அஸ்மி என்று பெரிதாக படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. புத்தகங்கள் இறைந்து கிடக்க வாக்மேனை பொருத்தி கொண்டு பாட்டனி இலைகள் வரைந்து கொண்டிருந்தாள் மது. கல்யாணமா உனக்கா? நீ வயசுக்கு வந்துட்டியா? டோன்ட் பி சில்லி என்றாள் அனிதா. உங்க மதராசி கம்யூனிட்டியில சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல? யாரு பையன்? அமெரிக்கா. யூ ஆர் லக்கி அனி. அப்ப நான் அமெரிக்கா வரலாம். மை காட், வாட் லவ்லி பிட்சாஸ். மது, சீரியஸா சொல்லு, நீ பையன் எப்படி இருக்கான்? எல்லோரும் போலத்தான் அனி. வைரவன் சாரை போய் மறுபடி பார்த்தேன். ரசீது கொடுக்கிற மாதிரி சாக்கு சொல்லிட்டு படு கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாசனையா போனேன். அந்த கிராக்கு ஒல்லி பொண்ணு சீத்தல் முதல்ல என்ன உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டா. அவரே வெளியே வந்தார். என்ன கேட்டா தெரியுமா? என்ன, அனிதா வரலையான்னு. அந்த ஆளுக்கு உன் மேலதான் கிரஷ். நீ என்னடானா அமெரிக்கால மாப்பிள்ள பார்த்துட்ட? மது, நான் கேட்க வந்தது வேற. வைரவன் கீரவன் எல்லாம் குழப்பாத. சரி, சீரியஸ். நான் சொல்லிடட்டா? சொல்லு. சரின்னு சொல்லிடு. இந்த மாதிரி சான்ஸ் வராது.
அனிதாவின் முகம் சரிந்தது. உன்னை போய் கேட்டேன் பாரு. பார் அனிதா, இந்தியாவுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணுமே அடிமைதான். நமக்கு எக்கனாமிக்ஸ்ல சுதந்திரம் கிடையாது. தனியா நடந்து போற தைரியமும் இல்லாத வரைக்கும் யாராவது ஆண் சொல்றத கேட்டுத்தான் ஆகணும். முதல்ல அப்பா, அப்புறம் புருஷன், அப்புறம் பையன். உங்க அப்பா அம்மா நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தலையாட்டிடு. நீ என் நிலைமையில இருந்தா என்ன சொல்வே மது? எங்க அப்பாவோ அம்மாவோ என்னை இப்படி கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அத்தனை சுதந்திரமா? இல்ல, அத்தனை அலட்சியம் பாரேன். இப்ப போய் போன் போட்டு நான் வைரவன் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா எப்ப கல்யாணம்னு எங்க அப்பா கேட்பாரு. தடுக்க மாட்டார். ஓ, அப்படியா செய்தி? வைரவனை பிடிச்சிருக்கா உனக்கு? சேச்சே, அந்த ஆளு பயங்கரம். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் காதல் பண்ண முடியும். ஒரு பார்ட்டில கேட் கிராஷ் பண்ண போறேன், நீயும் வரியா? அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம்னு சொல்லு. ஆமா, இந்த நாட்டுல என்ன வச்சிருக்கு? அமெரிக்காவுல இந்தியன் பாய்ஸ் அவங்க சம்பாதிப்பாங்க, நாம என்ஜாய் பண்ணலாம். கார் வாங்கி தருவாங்க. எங்க அக்கா இருக்காங்க, வாரம் ஒரு முறை சமையல் பண்ணி மைக்ரோவேவ் ஓவன்ல அப்பப்ப சுட வச்சுட்டு சாயங்காலத்துல ஊர் சுத்த போயிருவாங்க. லைஃப்னா அதுதான். மது, நீ சீரியஸா பேசுறியா தமாஷ் பண்றியான்னு தெரியறதே இல்ல. அனிதா, இதை விட ஆசை எதுவும் இருக்க முடியாது உனக்கு. நோபல் பரிசு வாங்கவோ இல்ல பம்பாய் சினிமாவுல நடிக்கவோ ஆசை இல்ல தானே? இல்ல. அப்ப கல்யாணம் பண்ணிக்க. சும்மா பாட்டனியில இந்த ஃபைலும் அந்த ஃபைலம்னு பிடிச்சு என்ன பிரயோஜனம்? சரி, வரேன். தேங்க்ஸ். இரு அனிதா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அத சொல்லிடு. உன்னை பார்த்தா இதுல விருப்பம் இல்ல போல தோணுது. எனக்கு மேல படிக்கணும்னு ஆசைடி. படிச்சு மைக்ரோபயாலஜி பண்ண ஆசை. பண்ணு. அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? மைக்ரோபயாலஜி பண்ணிக்கிட்டே பயாலஜிக்கல் ரோலையும் பார்த்துக்க. அசடே, டோன்ட் ஹெசிடேட். அமெரிக்கன் உமன், அவங்களுக்கு அங்க எவ்வளவு சுதந்திரம் தெரியுமா? அனிதா அந்த வாரம் குழப்பத்தில் தான் இருந்தாள். அவளிடம் யாரும் கல்யாணத்தை பற்றி கேட்கவில்லை. கல்யாணத்துக்கு அப்பா சம்மதித்து விட்டதாகத்தான் தெரிந்தது. அந்த அந்த சுரேஷ் மறுபடி வந்திருந்தான். பிரைவேட் டாக்ஸி கொண்டு வந்திருந்தான். அனிதாவை சினிமா அல்லது பீச்சுக்கு அழைத்து கொண்டு போய் தனியாக பேச விரும்புவதாக சொன்னான். அம்மா போகலாம் என்றாள். அப்பா அனுமதி கொடுத்து விட்டதாக சொன்னாள். வேணும்னா ஜிம்புவை அழைத்து கொண்டு போ என்றாள் அவள். அவன் மறுத்து விட்டான். காரில் தெருமுனை தாண்டினதும், அனிதா, நான் உன்னை பார்த்த கணத்திலேயே தீர்மானித்து விட்டேன். உன்னை நான் காதலிக்கிறேன் என்று டிஷ்யூ பேப்பரால் மூக்கை துடைத்துக் கொண்டு சொன்னான். என்னை நீ மணக்க சம்மதித்ததற்கு வந்தனம். வருகிற 18ஆம் தேதி கல்யாணம் வைத்துக் கொண்டு விடலாம். 19 பெங்களூர் போய்விட்டு அங்கிருந்து பம்பாய், 21ஆம் தேதி ராத்திரி நான் ஏர் இந்தியா பிடித்து நியூயார்க் போகிறேன் என்றான் சுரேஷ். சுரேஷ் டாக்ஸியை பீச்சில் நிறுத்தச் சொல்லிவிட்டு அனிதாவை அழைத்து கொண்டு மணலில் நடக்க ஆரம்பித்தான். நியூயார்க்ல இந்த மாதிரி பீச் பார்க்க முடியாது. பிளாரிடா போகணும். பிளாரிடால டிஸ்னி வேர்ல்டு, எப்கார்ட் சென்டர் எல்லாம் இருக்கு. நாம் அங்க போகலாம். புதன்கிழமைகள்ல போனா பிளேன் டிக்கெட் கொஞ்சம் சீப்பு. பிளாரிடால என் கசின் வால்கி டாக்டரா இருக்கான். அவன் கூட தங்கினா ஒரு நாளைக்கு $60 சேவ் ஆகும் என்றான் அவன். அனிதா பேசவில்லை. அனிதா, யூ லுக் சோ லவ்லி. நீ கட்டிக்கிட்டு இருக்கிற சாரி அங்க வாங்கினா $40. டெக்ஸ்டைல்ஸ் இங்கதான் சீப். அங்க டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே லெதர் குட்ஸ் என்றான் அவன். ஏன் மௌனமாகவே இருக்க அனிதா? என்ன பேசுறது? உனக்கு அமெரிக்கா பிடிக்கும் இல்லையா? பிடிக்குமா பிடிக்காதான்னு என் அபிப்பிராயம் யாருக்கும் முக்கியமா தோணல. நானும் ஒரு மனுஷி, எனக்கும் விருப்பம் இருக்கலாம்னு என்னை யாராவது கேட்டாங்களா? அப்பாவுக்கு என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுட்டா ரிட்டையர் ஆனதுக்குள்ள எல்லா பொறுப்பும் தீர்ந்துடும்னு எண்ணம். அம்மாவுக்கு அப்பா சொல்றது அது சமுத்திரத்துல குதின்னு சொன்னாலும் வேதவாக்கு. ஜிம்புவுக்கு டிஷர்ட். அக்காவுக்கு நான் ஜல்வாய்குரியில செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கேன். நீயாவது அமெரிக்கா போனா நான் வர ஒரு சான்ஸ். யார் என் விருப்பத்தை கேட்டார்கள்? உங்களுக்கு சிஸ்டர்ஸ் உண்டா என்று கேட்டாள் அனிதா. இருக்கா, அவளோட கான்டாக்ட் அத்தனை இல்ல. கல்யாணத்துக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன் என்றான் சுரேஷ். அப்போது அவர்கள் எதிரே 2 சிறுவர்கள் வந்து நின்றனர். என்ன ஐயரே, காதல் பண்றியா என்றான் ஒருவன். டேய் போடா, சும்மா பேசிக்கின்னு இருக்காரு.
ஏண்டா டிஸ்டர்ப் பண்ற, என்ன ஐயர என்றான் மற்றொருவன். அவர்களை பார்த்த சுரேஷுக்கு கை நடுங்கியது. வா போயிரலாம், ஏதாவது பண்ணிடுவாங்க என்றான் அவன். அவன் கண்களில் சுத்தமாக பயம் இருந்தது. அனிதாவுக்கு பயமாக இல்லை. இருவரும் சிறுவர்கள். எப்பவுமே இப்படித்தானோ இங்க? நான் வந்ததில்ல என்றாள் அனிதா. மெட்ராஸ் ரொம்ப மோசமாயிடுத்து. ரொம்ப மோசமான ஜனங்க. நான் போன 3 வருஷத்துல இந்தியாவே எத்தனை மோசமாயிடுச்சு. பிளேன் ஸ்ட்ரைக்கு, ரயில்ல போனா கம்பார்ட்மெண்ட் எல்லாம் மோசம். நியூ ஜெர்சில இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அவர்கள் எழுந்து நடக்க உடனே அந்த சிறுவர்கள் நடனமாடியபடியே வந்து, வாத்தியாரே, உஸ்தாத், காசு கொடு குருவே என்றனர். மற்றவன் சினிமா பாட்டு பாடி காட்டினான். காசு கொடு வாத்தியார. எதுக்கு காசு கொடுக்கணும் என்றாள் அனிதா. கங்காளம்மனுக்கு கோயில் கட்டுறோம், இந்தா பாரு விளம்பரம் என்று மஞ்சளாக ஓரங்கள் துவண்ட காகிதத்தை காட்டினான். அந்த காகிதத்தில் அருள்மிகு கங்காளம்மன் அறக்கட்டளை அக்டோபர் 1987 என்று இருந்தது. என்னப்பா 1987ன்னு போட்டு இருக்கு? கொடுங்கறேன், ரொம்ப கேள்வி கேக்குறிய. பீச்சாண்ட வந்து ஃப்ரீயா காதல் பண்ற, அத அனுமதிக்கிறோம்ல? சுரேஷ் பையில் இருந்த அத்தனை கிரெடிட் கார்டையும் எடுத்து காட்டி, இந்தியன் ருபீஸா இல்லப்பா என்றான். அனிதா தன் பர்ஸை எடுத்து 5 ரூபாய் கொடுத்தாள். மவராசி, தாய்க்குளம் வாழ்க என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். 5 ரூபாய் அதிகம் அனிதா என்றான் அவன். இல்லாட்டா போக மாட்டாங்க. என்ன மோசமான கண்ட்ரி உங்க இந்தியா என்றான் அவன். நீங்க இந்தியா இல்லையா? நான் கிரீன் கார்டு ஹோல்டர். இன்னும் 5 வருஷத்துல சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவேன். நீ கூட அமெரிக்காக்காரி ஆயிடுவ. குவீன் மேரிஸ் அருகில் டாக்ஸி காத்து கொண்டிருந்தது. இங்கே ஒரு முறை டான்ஸ் பெஸ்டிவலுக்கு வந்திருக்கிறாள். சாந்தினி படப்பாட்டுக்கு. நடுவில் மது நெளிந்து நெளிந்து ஆட, பக்கவாட்டில் 5 இருந்த 10 பெண்களில் தானும் ஒருத்தியாக மேரே பீச்சே படே என்று வரும்போது எத்தனை ஆரவாரம்! சுரேஷ் தன் பர்ஸை எடுத்து, இது $1, இது $10 என்றெல்லாம் ஒரே மாதிரியாக இருந்த நோட்டுகளை காண்பித்தான். இது கிரெடிட் கார்டு. இத காட்டியே எல்லா கடையிலையும் எதுவும் வாங்க முடியும். போன உடனே உனக்கும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்துட்டா என்று அமெரிக்க வாழ்வின் பால பாடங்களை புகட்ட ஆரம்பித்தான். சின்னாலப்பட்டு புடவிய கிராமத்து பெண்கள் போல கட்டிக்கொண்டு அவ்வப்போது சற்றே பளபளவென்ற கால்கள் தெரிய கோலாட்டம், குதித்து குதித்து கோலாட்டம். சாந்து பொட்டடி நீ எனக்கு, சவ்வாது பொட்டடி நான் உனக்கு. சாந்து பொட்டுக்கும் சந்தன பொட்டுக்கும் சம்மதமோ முத்து வீராயி. அனிதா, என்ன யோசிச்சுக்கிட்டே வர? நியூயார்க்ல இந்த மாதிரி ஜே வாக்கிங் பண்ண முடியாது. வீட்டுக்கு போகலாம் என்றாள் அவள். டின்னருக்கு போக வேண்டாமா? இல்ல, இன்னொரு சமயத்துல சாப்பிடலாமே. பிளீஸ், எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, உன் முகம் வாடி இருக்க. ஏன்? எல்லாம் அமெரிக்காவில் இருந்தா சரியா போயிடும். அமெரிக்கா அமெரிக்கா என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். வீட்டுக்கு வந்தபோது புதன்கிழமை நிச்சயதார்த்தம் என்று பேசிக்கொண்டார்கள். சுரேஷின் வீட்டார் சுமார் 10 பேராவது கோஷ்டியாக வரப்போவதாகவும் அதற்காக ஜமக்காலம் வேண்டுமென்று ராஜாராமன் அலைந்து கொண்டிருந்தார். யாரும் அனிதா இருப்பதாக கவலைப்படவே இல்லை. அம்மா வெண்ணெய், காப்பி பொடி என்று சேகரித்துக் கொண்டிருந்தாள். ஜிம்பு சுரேஷ் வீட்டிலேயே பலியாக கிடந்தாற் போல் தெரிந்தது. கண்ணில் படவே இல்லை. அனிதாவுக்கு சங்கடமாக இருந்தது. வயிற்றில் ஸ்திரமாக பயம் வந்துவிட்டது. அமெரிக்கா போகப் போகிறோம் என்பது சந்தோஷப்பட தோன்றினாலும், அதுதான் நமக்கு கிடைக்கப் போகும் வாழ்க்கையா என்று திகைப்பாக இருந்தது. தான் கல்யாணத்திற்கு இன்னும் தயாராகவில்லை என்று ஏதோ உள்ளுக்குள் உறுத்திக்கொண்டே இருந்தது. இன்னும் ஏதோ நடந்தேற வேண்டும். கல்யாணம் ஆவதற்கு முன்னால் எது என்றுதான் புரியவில்லை. ஏதோ ஒரு மனக்கதவு திறக்க வேண்டும். மாடிக்கு அம்மா பக்கெட் நிறைய துணி உலர்த்த வந்தாள். என்னடி, எதுக்கு இருட்டுல உட்கார்ந்திருக்கா நீ? அனிதா கன்னத்தில் நீர் மின்ன அம்மாவை பார்த்தாள். எதுக்குடி அலற? அம்மாவை விட்டுட்டு போக போறோம்னு வருத்தமா இருக்கா? அதாண்டி பைத்தியம் பெண் ஜென்மங்கிறது. காயும் கனியும் உண்டானா கார்த்திகை மாசம் கல்யாணம்னு சொல்றாப்ல. அதுக்கு வேலை வந்துடுத்துன்னா எல்லாம் நடந்துரும். அம்மா, எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? நான் படிக்கிறேம்மா. மாப்பிள்ள தான் சொல்லியிருக்காரே, மேற்கொண்டு விசா வர வரைக்கும் படிக்கட்டும்னு. பர்மிஷன் கொடுத்துட்டாலே அவாத்துல. அம்மா, உனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியல. ஏன் புரியாம? சொல்லு. எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன்? சுரேஷ பிடிக்கலையா? நன்னாத்தானே இருக்கான்.
இல்லம்மா, ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம எப்படி ஒரு சாயங்கால நேரத்துல 1 மணி நேரம் பொண்ணு பார்த்துட்டு 1 மணி நேரம் பீச்சுக்கு போயிட்டு நாங்கெல்லாம் அப்படித்தான் கல்யாணம் செஞ்சிட்டோமா. உங்க அப்பா பேரு சாமிநாதன்னு சுகந்தி பிறக்கிற வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பேர் கூட சரியா தெரியாது. முகம் பழகுறதுக்குள்ள சுகந்தி பிறந்துட்டா. அப்படியே நானும் இருக்கணும்னு நினைக்கிறியாம்மா? பாரு, நீ பேசுறதெல்லாம் விபரீதமா இருக்கு. என்ன கேட்கணுமோ உங்க அப்பாவை கேட்டு வச்சுக்கோ. அவரும் தான் 2 பொண்ணுக்கு இருக்கிறத வச்சுண்டு அரை துட்டுல கல்யாணம், அதுல கொஞ்சம் வான வேடிக்கைன்னு எப்படியோ சமாளிச்சிட்டார். ரிட்டையர் ஆக போறார். அதனால உனக்கு இத்தனை நல்ல வரண வந்ததால சட்டு புட்டுன்னு முடிச்சுக்கலாம்னு பாக்குறார். அது தப்பா என்ன? அனிதா, ஐயோ உனக்கு சொன்னா புரியாதும்மா என்றாள். இஷ்டம் இல்லைன்னா தெரிஞ்ச மாப்பிள்ளையா வேணும்னா சீதாராமனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஐயோ, கல்யாணம் கல்யாணம், உலகத்துல இந்த ஒரு வார்த்தை தானா உனக்கு? நீ போமா என்ன தனியா விட்டுட்டு. அம்மா சற்று நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு, இந்த காலத்து பொண்ணுங்களை எனக்கு புரியவே இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றாள். அனிதாவுக்கு போன் வந்திருப்பதாக உசேனியா ஸ்டோர்ஸ் பையன் வந்து சொன்னான். மதுவாகத்தான் இருக்கும். முதலில் போக வேண்டாம் என்றுதான் தோன்றியது. பின் இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நேரம் ஒளியறேன் என்று உரக்க சொல்லிக்கொண்டே போனாள். போன் அனாதையாக பருப்பு மூட்டை மேல் வைக்கப்பட்டிருந்தது. கடையில் நல்ல கூட்டம். சொட்டு நீளமும் சானிட்டரி டவலும் பேபி பவுடரும் சேமியாவும் பிளாஸ்டிக் பக்கெட்டும் கைமாறி கொண்டிருக்க அனிதா ரிசீவரை எடுத்து துடைத்து காதில் வைத்து ஹலோ என்றாள். எத்தனை நேரமா மனுஷன் காத்திருப்பான் என்றது ஆண் குரல். யாரு, மிஸ்டர் சுரேஷா? அனிதா தானே பேசுறது? ஆமா, நீங்க யாரு? குரல் தெரியல. வைரவன். ஓ, நீங்களா? என்னாச்சு நிச்சயதார்த்தம் எல்லாம்? இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் சின்ன விஷயம். என்னாச்சு உங்க கல்யாணம்? யாரோ பையன் பாக்குறதா? அவனிடம் எதற்கு சொல்ல வேண்டும் என்றுதான் தோன்றியது. இருந்தாலும் நிச்சயதார்த்தம் நடக்க போறது வர்ற புதன்கிழமை என்றாள் அவள். ஓ அப்படியா? பிக்ஸ் ஆயிடுச்சா? பார்த்து பேசியாச்சா? ஆச்சு. அனிதா, ஐ லவ் யூ அனிதா. வாட்? உன்னை பார்த்த உடனே என்னை இழந்துட்டேன். அனிதாமா, போன் வேணுமா? ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு லாரி வந்துருச்சான்னு கொஞ்சம் விசாரிக்கணும். யாரு, மது பேட்டி தானே பேசுறது என்றார் ஜமால். உன்னை அவுட்டர் ஆபீஸ்ல எப்ப பார்த்தனோ அந்த மொமெண்டே மாறிட்டேன். கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடு. வேண்டாம்னு சொல்லிடு. இல்ல போஸ்ட்போன் பண்ணிடு. என்னை பத்தி தெரிஞ்சுக்க 1 வாரம் கொடு. அது போதும். 1 வாரம். அனிதா, உன்னை பார்க்கணும். கார் அனுப்புவா? அனிதா சரியா கேட்கல என்று போனை வைத்து விட்டாள். ஆனால் ஜமால் அதை எடுத்து கேட்டபோது, யாரோ ஆம்பளை குரலால இருக்கு. ஹலோ மிஸ்டர், அப்புறம் பேசலாம். இந்த போனு மளிகை கடை போனு என்றார். அனிதா வீட்டுக்கு வந்தபோது சீதாராமன் அவளுக்காக காத்திருந்தான். உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். சீதாராமன் அனிதாவை நேராக பார்த்து பேசாமல் ஏறத்தாழ நெஞ்சை நோக்கித்தான் அவன் பார்வை இருந்தது. எப்போதாவது கண்கள் நிமிர்ந்து உடனே தளைந்தன. சீதாராமன் எதையுமே திட்டமிட்டு செய்பவன். அளந்துதான் பேசுவான். அது அடுத்த பஸ் பிடிப்பது பற்றி இருந்தாலும் சரி, அல்லது கல்யாண விருப்பமாக இருந்தாலும் சரி. அனிதா, உனக்கு இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இஷ்டம் இல்லைன்னு தோன்றது. நீ சரின்னா நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன் அனிதா. சீதாவை அவள் நேராக பார்த்து சிரித்தாள். நீ வேற புது குழப்பத்தை உண்டு பண்ணாதே சீதா. நான் இஷ்டம் இல்லைன்னு சொன்னது அந்த ஆளே இல்ல. கல்யாணத்துக்கே என்ன அவசரம்னு தான் கேக்குறேன். நீ அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது கேன்சல் பண்ண வச்சுறேன். நான் அவர் கூட பேச மாட்டேன். நீ ஏதாவது மனசு மாறினா எப்பவும் உனக்காக நான் காத்திருக்கேன்னு சொல்லத்தான் வந்தேன். சின்ன வயசுல இருந்தே நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் நினைச்சுட்டு இருக்கேன். கேவலம் ஒரு கிளார்க்கு தான். ஆனா நான் இந்த வருஷம் ஆல் இண்டியா பேங்கிங்ல பரீட்சை எழுதியிருக்கேன். நிச்சயம் பாஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நான் ஆபீசர் ஆயிடுவேன். கூடுதலா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், வீடு கட்டுறதுக்கு 0.5% லோன் எல்லாம் கொடுப்பா. ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். அதுக்கும் லோன் கிடைக்கும். சீதா, யூ ஆர் சோ நைஸ். ஆனா நான் உங்களோட கல்யாணத்தை பத்தி நினைக்கவே இல்லை. ஏன் அனி? எனக்கு என்னமோ ஃபேமிலிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது மெடிக்கலா நல்லது இல்லைன்னு படிச்சதுனால இருக்கலாம். சரி, ரத்த பரிசோதனை பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா எனக்கு ஒரு உபகாரம் செய்ய. அந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்லிட. நானும் அவளும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறோம். எனக்கு லெட்டர் எல்லாம் எழுதியிருக்கா.
அதனால என்ன? நீ லெட்டர் எழுதலையே. வேணும்னா எழுதி தரேன். பொய் சொல்றியா? இந்த கல்யாணம் நடக்காம எப்படியாவது தடுத்துறேன் சீதா, ப்ளீஸ். பொய் சொல்ல நான் தான் அகப்பட்டேனா? அப்புறம் எப்படி அக்கா அத்திம்பேர் மூஞ்சில முழிக்க முடியும்? பிடிக்கலைன்னு பளிச்சுன்னு அவகிட்ட நேரா சொல்லிக்கோ. தமாஷ் பண்றதுக்கும் ஒரு எல்லை வேணும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அம்மா அவளை கூடத்திலிருந்து கூப்பிட்டாள். அனி, மது வந்திருக்கா. என்ன மது, கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துடணும். நீதான் எங்க அன்னிக்கு ஆத்ம சிநேகிதி. மாப்பிள்ளை அழைப்பும் போதே வந்துரு. என்ன இப்பெல்லாம் ரிசப்ஷனுக்கு எல்லாரும் குஜராத்தி ட்ரெஸ் தான் போட்டுக்கிறா. மது ஆகட்டும் ஆண்டி என்று சொல்லிவிட்டு அனிதாவின் அறைக்குள் வந்து சுதந்திரமாக படுக்கை மேல் உட்கார்ந்து வாட் யார் என்றாள். கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா? ஆக போறது. அந்த ஆளானா அணி அணின்னு மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேக்கா கொடுக்க போறியா? சரியான டபுள் கிராஸ்டி நீ. எந்த ஆளை சொல்றேன் மது நீ? அதான் வைரவன் உன்னை கட்டாயம் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கார். கார் காத்துக்கிட்டு இருக்கு. மது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? உங்க அப்பா அம்மா பார்த்து உங்க ஜாதியில நல்ல அமெரிக்க பையனா பார்த்து வச்சிருக்காங்க. என்ன குழப்பம்? ஆமான்னு சொல்லிடு. எப்ப பார்த்தாலும் கிரெடிட் கார்டு டாலர்னு பேசிட்டு இருக்கானே. அமெரிக்கா பூரா அதான் பேசும். உனக்கு என்ன மாப்பிள்ள எம்லி டிக்கின்சன் எரிக்கா யங்னு பேசணுமா? டாலர் மை டியர் கேர்ள், டாலர். உனக்காக உழைச்சு உன்னை டாலராலேயே இழைப்பாங்க இந்தியர்கள் தான். இப்ப அமெரிக்கால வளமா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. டாக்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எல்லாத்துலயும் இருக்காங்க. எங்க குஜராத்திங்களே அமெரிக்கால உள்ள அத்தனை பேப்பர் கடையையும் மொட்டேல்களையும் வளைச்சு போட்டிருக்காங்க. இங்கே அகமதாபாத்ல ஒரு கோயில் சுவாமி நாராயணனுக்கு கட்டியிருக்காங்க. பார்க்கணும் நீ. அது இருக்கட்டும், நீ அந்த வைரவனுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன சொன்னார் அவர்? உன்னை பார்த்த உடனே லவ்வான். இதுவரை 15 நிமிஷம் பார்த்திருக்காரு. அப்படி சொல்லாத. காதலுக்கு அரை செகண்ட் போதும், சடனா கிளிக் ஆயிடும். அந்த மாதிரி பையனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வைரவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடே நீ. பேத்தாத. நான் கல்யாணம் வேண்டாம்னு எப்படி தடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க அம்மா ஜமக்கால் எல்லாம் விரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் வேண்டாம்பியா? நான் எதுவும் ஏற்பாடு பண்ணலையே மது. மது அவள் அருகில் வந்து அவள் கையை பற்றி சொல்லு. ஏதாவது டிராமாட்டிக்கா பண்ணணும்னா என் உதவி வேணும்னா சொல்லு. சட்டுன்னு ஹாஸ்டல்ல வந்து கம்முன்னு உட்கார்ந்துக்க தலைமறைவா. இல்ல அகமதாபாத் போறியா எங்க ஆன்டி வீட்டுக்கு என்றாள் அவள். இதற்குள் அம்மா வந்துவிட சட்டென்று பேச்சை நிறுத்தி விட்டார்கள். மதுவுக்கு காஃபி கொண்டு வந்தாள் அம்மா. எனக்கு டம்ளர்ல காஃபி சாப்பிட்டு பழக்கம் இல்லை ஆண்டி. கப் கொண்டார சொல்லுங்க. என்ன ஆண்டி, நிச்சயதார்த்தம் இன்னைக்கு? புதன்கிழமை. வீட்டு மட்டோடு வச்சிருக்கோம். என்ன, அவ ஒரு புடவை கொண்டு வரா. அந்த பையன் மெல்லிசா ஒரு சங்கிலி போடுறான். பிரசன்டேஷன். மோதிரம் மாத்துக்கணும்னு இருக்கான். அவங்க மனுஷங்கன்னு 10 பேர் வருவா. அப்புறம் எங்க மனுஷாதான் ஜாஸ்தி. லக்ன பத்திரிக்கை வாசிச்ச அப்புறம் கல்யாணம் டிசம்பர்லனா எதுக்கு இப்பவே இதெல்லாம் வச்சுக்கிறீங்க ஆண்டி? அவாதான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றா மது. நம்ம மனசு மாறிடுவோம்னு. இந்த காலத்துல நல்ல குடும்பத்து பொண்ணா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாரு. பொண்ணு பாக்குறாங்களா பசுமாடு வாங்குறாங்களா என்று சிரித்தாள் மது. மதுவை கண்ணால் அதட்டினாள் அனிதா. அம்மா போனதும், எனக்கு என்னவோ உனக்கு ஏதும் சாய்ஸ் இருக்கிறதா தெரியல. வைரவன் கிட்ட என்ன சொல்றது? அனிதாவுக்கு வேற கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, வரமாட்டாள்னு சொல்லிடும் மது. என்ன? சரி. புதன் காலையிலிருந்தே சீதாராமன் சுறுசுறுப்பாகி இருந்தான். ஜிம்பு கூட அம்மாவுக்கு ஒத்தாசையாக ஏலக்காய் பொடியெல்லாம் பொடி பண்ணி கொடுத்தான். மாவிலை தோரணம் கட்டினான். அப்பா வாசலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். டாக்ஸி வருகிறதா என்று ராஜாராமின் காலில் சக்கரம் கட்டி கொண்டு பறந்தார். ஏப்பா, கேசரிக்கு சொன்ன, வந்ததா பாரு. வாழையில நுனியலையா வெட்டுப்பா. கொஞ்சம் அகலமா வெட்டினாலும் பரவாயில்ல. நாம என்ன ஓட்டலா நடத்துறோம்? சுகந்தி, நீ அந்த பட்டுப்படவை உடுத்திண்டு கொஞ்சம் பளிச்சுன்னு வந்துரு. என் சில்க் ஜப்பாவை கொஞ்சம் இஸ்திரி போட்டு வச்சிரு. இதனிடையே கூடத்தில் வழக்கம் போல் 2 காலையும் உதைத்துக் கொண்டு தாத்தா சாக்லேட் என்று சீனு அழுது கொண்டிருந்தான். அனிதாவுக்கு அந்த அறையில் உட்கார்ந்திருந்த அவளுக்கு கலக்கமாக இருந்தது. என்னென்னவோ செய்தது. மகாதேவன் உள்ளே வந்து, அனிதா எப்படி இருக்க என்று அவள் முதுகில் தொட்டார்.
ஐ எம் ஆல்ரைட்டுப்பா. அம்மா சொன்னா உனக்கு இந்த கல்யாணத்துல அத்தனை இஷ்டம் இல்லைன்னு. உலகத்துல பல காரியங்கள் நம்ம முழு இஷ்டத்துக்கும் நடக்கிறது இல்ல, மேம்போக்கா பார்த்தா. ஆனா கொஞ்ச நாள் பொறுத்து இத பாத்தியானா எல்லாம் நல்லதுக்குத்தான் நடந்திருக்குன்னு தெரிய வரும். கீதையில சொல்லியிருக்காப்ல, ஒரு விதமான மாயை நம்மை போர்வை போல சுத்தின்னு இருக்கு. அது விலகினாத்தான் உண்மை தெரிய வரும். அனிதா ஜன்னலுக்கு வெளியே பார்ப்பதை கவனித்து, நான் ஏதோ உன்னை ஃபோர்ஸ் பண்றதா நினைச்சுக்காத. என் கோணத்திலிருந்து இதை பாரு. ரிட்டையர் ஆகிற சமயத்துல கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட விரும்புறேன். இது தப்பாமா என்றார் அப்பா. மௌனமாக இருந்தாள் அனிதா. என்ன சொல்ற? சரிப்பா என்று தலையாட்டினாள். அப்பாவின் பெரிய அக்கா வந்துவிட கோலாகலமாக இருந்தது வீடு. பாத்துக்கோ கமலம், பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவன் நம்ம பையன் இல்ல, பொண்ணு மட்டும் சாகிற வரைக்கும் நம்ம பொண்ணு. தவிச்ச நேரத்துக்கு தண்ணி கொடுப்பா. அம்மா குட்டிக்கு கல்யாணம், அவ வாத்துல சாப்பாடுன்னு இல்லாம கொஞ்சம் தாராளமாவே செலவழி மகாதேவா என்று கூறிய அக்கா, அமெரிக்கா மாப்பிள்ளையாடி என் செல்ல குட்டி என்று அனிதாவின் கன்னத்தை ரத்தம் தெரிய கிள்ளினாள். அவாதான் அனாவசிய செலவு வேண்டாங்கிறாக்கா என்றார் மகாதேவன். இதையெல்லாம் பொம்மை போல கேட்டுக்கொண்டிருந்த அனிதாவுக்கு அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது. எத்தனை ஆசைகள் வைத்திருந்தால்! கார்முகில் வண்ணனோ கரும்புவில் மாறனோ கருத்துடனே பார்த்து கண்ணனோ சொல்லடி. தமிழ்நாட்டின் முன்னணி நடிகை, டான்சர், ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்கிற ரீதியில் நீங்க எங்க பத்திரிகைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாத்துக்கும் அயராத உழைப்பும் அப்பா அம்மாவுடைய அன்பும் தான் காரணம்னு சொல்லுவேன். மேலும் என் கோச் மிஸ்டர் மிஸ்டர் வைரவன் தான் உங்க எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்துக்கிறாருன்னு ஏறக்குறைய நீங்களும் அவரும். அனிதா எழுந்து கண்களை துடைத்து கொண்டு கூடத்துக்கு வந்தாள். எங்கடி கிளம்பிட்ட? அவெல்லாம் வர்ற நேரமாச்சு. ஒரு போன் பேசணுமா? உசேனியா ஸ்டோர்ஸ்.